ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி ஒரு 12 மணி போல் வெளியில் போயிருந்தேன். 3:30 மணி ஆகிடுச்சி. இப்போ தான் வீட்டுக்கு வரேன். சாப்பிடவே இல்லை இன்னும். வந்து கதவு திறக்கும் போதே நினச்சிட்டே திறக்கிறேன், இவங்க நம்மளுக்காக எப்போயுமே வெயிட் பண்ணுவாங்க. சரி, கதவு திறந்து பார்த்தா அழகாக நான் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் சேரில். அப்படியே எந்திரிச்சு போயிட்டேன். அந்த சேரில் அயான் உட்காந்துருக்கான், கீழே ஆனியா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பசங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாரு. ஏன்னா நான் ஃபுட்டு கூட கம்மியாக தான் வச்சுட்டு போயிருந்தேன். அந்த ஞாபகமே இல்லை. நான் ஒரு வேலை விஷயமா கிளம்பிட்டேன். அச்சச்சோ! பசங்க பசியாக இருப்பாங்களேன்னு தான் நான் நேரத்தோடயே ஓடி வந்தேன். வந்து பார்த்தா 2 பேரும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஆனியாவோட பாத்ரூமாகவே ஆக்கிட்டா அவ. எப்போ பார்த்தாலும் சூச்சு இங்கே தான் போகிறது அவ. சூச்சு போய் வச்சுருக்கா. அயான் மட்டும்தான் வெயிட் பண்ணுறான். எப்போ உக்காந்தனே தெரில, அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, அங்கேயே உக்காந்துருக்கான். இந்த பொண்ணு தான் வெளியில் வருது என்னை பார்க்குறதுக்கு. சரி சரி, வெளியிலலாம் வர வேணாம், உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு வேலை வேறு. எப்போயுமே அந்த இடத்துல தான் போகிறது அவள். எப்படி பண்ணி வச்சுருக்கா பாருங்கள் வாசலில். சரி உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே எனக்கு வேலை வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு லைட்டை போட்டுட்டு சரி வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றேன். அழகாக உட்காந்துருக்காங்க 2 பேருமே. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறதுன்றது. நம்ம பசங்களை தாண்டி ஒரு வாயில்லா ஜீவன் நம்ம எங்கேயோ போயிட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். இவங்க கூட ஒரு 6 மாதமாகவே நான் இருக்கிறேன் வீட்டில், வெளியில் போகிறதே இல்லை. நான் வீட்டில் தான் இருக்கேன். அந்த மாதிரி இருந்து எங்கேயாவது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு வந்துட்டேன்னா பசங்க என்னை ரொம்ப தேட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது.